இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவினுடைய திருமுழுக்கு திருவிழா. திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வேளையில் இயேசுவும் அந்த வரிசையில் நின்று திருமுழுக்கு பெற வருகிறார். திருமுழுக்கு யோவான் அதிர்ச்சி அடைகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அல்லவா உம்மிடம் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய பதிலை பாருங்கள். கடவுளுக்கு ஏற்புடையவை யாவற்றையும் செய்வதுதான் முறை. நம்முடைய வாழ்க்கையிலே மனச்சான்று என்று ஒன்று சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற அற்புதமான கொடை. அதன் வழியாக எது கடவுளுக்கு ஒத்துப்போகிற காரியம், எது கடவுளுக்கு ஒவ்வாத காரியம் மிக தெளிவாக தெரியும். கடவுளுடைய கட்டளை எது, கடவுள் வெறுப்பது எது, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன, நமக்கு தெளிவாக தெரியும். அதை செய்வதுதான் முறை. நீ படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வசதி பெருக்கில் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பீடத்தின் அருகிலேயே இருந்து பல காலம் கடவுளோடு பீடத்தோடு குருக்களோடு நெருங்கியவராக இருக்கலாம், அல்லது தூர இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு முறையானதை நீ தொடர்ந்து செய்வதில் கவனம் செலுத்துகிறாயா? செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது வானம் திறந்து புறாவை போல தூய ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கி வருகிறார். அப்பொழுது வானம் திறந்த இடத்திலிருந்து ஒலி வருகிறது. தந்தை கடவுள் பேசுகிறார், இவரே என்னுடைய அன்பான மகன். ஒரு நாள் நாமும் கூட அப்படி திருமுழுக்கு பெற்றோம் அல்லவா? அந்த திருமுழுக்கில் நாம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோமே, வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறோமா? அன்பானவர்களே, நாம் கடவுள் நம்மிலே பூரிப்படையும்படி வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? எத்தனை தீய பழக்கங்களால் கடவுள் நம்மை குறித்து வருந்துவதாக நாம் நல்ல முறையிலே சிந்தித்தால் பார்க்க முடியும். 6:6 தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், கடவுள் மனிதனை படைத்ததை குறித்து வருந்தினார். காரணம், பாவம் மலிந்து போனது. மொபைல் போன் வழியாக எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். மொபைல் போனில் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டே எத்தனை மணி நேரங்களை செலவிடுகிறார்கள். தங்களுடைய ஆத்துமாவை இழக்கிறார்கள். பெற்றோர்களோடு, உடன்பிறப்புகளோடு, உறவுகளோடு இருக்கின்ற உறவுகளையெல்லாம் இழந்து போகிறார்கள். வாழ்க்கை சிதைந்து போகிறதே. மனச்சான்று ஒத்து போகிறதா? கடவுள் நம்மில் பூரிப்படைவாரா? அன்பு மிகுந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் எங்களுடைய உறவு முறைகளோடு, எங்களுடைய பெற்றோர்களோடு, எங்களுடைய நண்பர்களோடு கொள்ளுகின்ற உறவுகளிலே நாங்கள் எவ்வளவு சுத்தமாயிருக்கிறோம், எவ்வளவு உண்மையாயிருக்கிறோம். மனச்சான்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த மனச்சான்றுக்கு ஒவ்வாத காரியங்கள் எத்தனை காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். இன்றைக்கு சுகமாக இருப்பது நாளைக்கு எங்களுக்கு மிக மிக கடுமையான வேதனையை தரக்கூடியது என்பதை நாங்கள் உணராமல் தீமைகளிலே இன்றைக்கு லயித்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து எங்களில் நீர் பூரிப்படையும்படி நாங்கள் வாழ வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.